கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தேவனுடைய சாயல் என்கிறதான தலைப்பிலே போதனையை ஆரம்பித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் தேவனுடைய சாயல் என்பதை குறித்து இன்னும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பவுல் பிரசங்கிக்கும் போது லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அதே போல உங்களுடைய இருதயத்தையும் தேவன் திறப்பாராக. தேவன் தமக்கென்று நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். அதனால் உலகத்தார் நம்முடைய ரோல் மாடல் அல்ல. முதல்ல அதை எப்பயுமே நீங்கள் புரிந்து கொள்ளணும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ரோல் மாடல் கிடையாது. உலகத்தாரை உங்களோடு நீங்கள் கம்பேர் செய்யக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அவருடைய ராஜ்யத்திற்கென்று, அவருடைய ஊழியத்திற்கென்று நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். நாம் அவருடைய விருப்பத்தை செய்ய தயாராக வேண்டும். அதுதான் சரி. அதை செய்வதில்தான் ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கிறது. இதை நாம் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை நீங்கள் உண்மையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கையின் பிரயாசத்தை, வேலையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதன் விளைவாக தேவன் உங்களுக்கு அறுவடையை தருகிறார். அந்த அறுவடையில் இருந்து நல்ல தரமான விதைகளை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எதற்காக என்றால், விதைகள் விதைப்பதற்கு தானே தவிர அதை சாப்பிடுவதற்காக அல்ல. அப்போ விதையை விதைக்கும் போது மீண்டும் அடுத்த முறை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அறுவடை வர ஆரம்பிக்கும். அப்போ அறுவடை தான் ஆசீர்வாதம். இதுதான் தேவனுடைய வழி. நாம் ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெறுவதற்கு, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதோ அதை நாம் என்ன செய்யணும்? செய்யக்கூடாது. அப்போ எப்படி விதைக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு? எந்த அளவு விதைக்கணும்னு சொல்கிறாரு? குறைந்தபட்சம் எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறாரு? அதிகபட்சம் எந்த அளவுக்கு இருக்கலாம்னு சொல்கிறாரு? அப்போது விதை எப்படிப்பட்ட விதைகளாக இருக்கணும்னு சொல்கிறாரு? ஏனென்றால் ஆண்டவரை நம்பி வருகிற எல்லாரும் விதைகளாக இருக்கிறார்கள் தேவனுடைய பார்வையில். யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு உள்ளே வர்றாங்களோ அவங்க எல்லாருமே தேவனுடைய பார்வையில் விதைகளாக, தேவனுடைய வித்தாக இருக்கிறார்கள். அப்போது நாம் விதைக்கிற விதை ஒரு பதறான விதையாக இருக்கக்கூடாது, மணிகளான விதையாக இருக்கணும். பணத்திற்கும் பொருந்தும், ஊழியத்தின் வேலைக்கும் அது பொருந்தும். அதே போல் நாமும் ஆண்டவருக்கு பதறான விதைகளாக இருக்கக்கூடாது. பதரை போன்ற கனிகளை கொடுக்காத விதைகளாக நாம் இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருக்குள்ளாக மணிகளான, கோதுமை மணியை போன்ற மணிகளான விதைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஒரு மனிதன் தான் யாருடைய சாயல் என்பதை புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால், அவன் அதன்படி நடக்க ஆரம்பிப்பான். ஆகையினால தான் சாயல் ரொம்ப முக்கியம். அதை குறித்து நாம் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 23-24 வசனங்கள். போதும். எண்ணத்தினால் எனில்
ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். சுவாப முகம் என்று அவர் சொல்லும்போது ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பு அவர்களுக்கு ஒரு சுவாபம் இருந்தது இல்லையா, அதை தான் சொல்றார். திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனிதனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான் என்று சொல்லுகிறார். இதில் என்ன ஒரு காரியம் அப்படின்னா, நாம் அந்த வசனத்தை என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்திற்கு கேட்டு அதுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. அப்போ இதை கட்டளையோடு நாம் என்ன செய்கிறோம், கனெக்ட் பண்ணுறோம். அது தப்பு. இது கட்டளையோடு கனெக்ட் பண்ணலை, ஆண்டவர் சாயலோடு கனெக்ட் பண்ணுகிறார். ஒரு மனிதனுடைய சாயல் என்ன என்பது அவனுக்கு புரிஞ்சாதான் அவன் அதன்படி நடக்க முடியும். ஒரு பெரிய மல்டி மில்லியனரோட பையன் தான் ஒரு பெரிய பெரிய பணக்காரரோட பையன்னு புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் அப்படிப்பட்ட நடக்கையில் தான் இருப்பானே தவிர அவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான். அவன் கடைக்கு போகிறதே எந்த மாதிரி கடைக்கு தான் போவான், நல்ல பெரிய பெரிய டீசெண்டான கடைகளுக்கு தான் அவன் போவான். சாதாரணமான கடைகளுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அங்கே போனால் அவனுக்கு கேட்குறது கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அவன் காசு கொடுத்து வாங்க முடியாதானா வாங்க முடியும். அவன் ஏன் போக மாட்டேங்கிறான் அப்படின்னா அவன் தன்னுடைய சாயல் என்ன என்பதை உணர்ந்திருக்கிறான். ஆகையினாலே அவனால் என்ன செய்ய முடியாது, ரொம்ப கம்மியான இடத்துக்கு அவனால் போக முடியாது. பெரிய பெரிய பணக்கார கடைகளுக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு தான் என்ன செய்வான், அவன் போவான். அப்போ தேவன் நம்மை எந்த லெவலில் வைக்க விரும்புகிறாரோ அந்த லெவலில் நாம் இருக்கணும். அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட சாயலை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது விதை நெல்லாக இருக்கக்கூடிய பிரசங்கியார் மற்ற பெரும்பான்மையான பிரசங்கியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை செய்ய மாட்டார்கள். இவர்கள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை வேறு விதமாக செய்து கொண்டிருப்பார்கள். தேவனுடைய ஊழியத்தை வேறு விதமாக செய்து கொண்டிருப்பார்கள். அதை தேவனுக்கு பிரியமாக செய்வார்கள். அதனால தான் விதை நெல்லாக இருக்கிற பிரசங்கியார் வேறு, எல்லாரையும் ஃபாலோ பண்ணுற பிரசங்கிமார்கள் வேறு. எப்போ எதிர்ப்பு வருகிறதோ, எப்போ போராட்டம் வருகிறதோ, அப்போது ஒரு விசுவாசியோ பிரசங்கியாரோ அழிந்து போவதில்லை. அவர்கள் அதுக்கு மேலே தான் நல்லா வளருவாங்க. அப்போது சாயல் என்று சொல்லும்போது அதுக்கு இன்னொரு அர்த்தம், நாம் தேவனுடைய வித்தாக இருக்கிறோம். நாம் யாராக இருக்கிறோம், தேவனுடைய வித்து. அதனால் மறுபிறப்புன்னு சொல்கிறோம். ரட்சிப்பை நாம் மறுபிறப்பு என்று சொல்கிறோம். முதல்ல மாம்ச தாய் தகப்பனுக்கு பிறந்த நாம் இப்பொழுது ஆவிக்குரிய தகப்பனுக்கு பிறக்கிறோம். இப்போ நாம் தேவனுடைய வித்து. வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இப்போ என்ன சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏன்? அவனுக்குள் தேவனுடைய வித்து இருக்கிறது. இப்போ இந்த வசனத்தை எடுத்து நாம் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது இதன்படி இருக்குதா அப்படின்னா இல்லை. ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருமே எந்த பாவமும் செய்யாமலாம் இருந்துடல. குறைஞ்சபட்சம் ஒரு பொய்யாது நம்ம சொல்லிடுறோம், பொய் ஆண்டோடைய பார்வையில் பாவம். அப்போது தேவனால் பிறந்திருக்கோமான ஆமாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது தேவனால் பிறந்துட்டீங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுது. ஆனால் நம்ம பாவம் செஞ்சிடறோமே, பொய்யை பேசிடுறோமே அப்படின்னா வசனமும் ஒன்றும் மாற்றிலாம் சொல்லலை, கரெக்டாக தான் சொல்லுது. பாவம் செய்ய மாட்டான்னு தான் சொல்லுச்சே தவிர பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லலை. தேவனால் பிறந்த எவனுக்கும் பாவம் செய்ய முடியாது அப்படின்னு வசனம் என்ன செய்யலை, சொல்லலை. அவன் தான் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லுது. அவன் எப்போ பாவம் செய்யாமல் இருப்பான், தான் தேவனுடைய வித்து என்கிற அறிவை அவன் பெற்றிருக்கும்போது, நான் தேவனுடைய சாயல் என்கிற அறிவை பெற்றிருக்கும் போது தான் அவன் என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்ய
மாட்டான். அந்த நாலேஜ் அவனுக்குள்ளே வர்ற வரைக்கும் அல்லது வராத வரைக்கும் அவன் பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் உண்டு. அதான் வசனம் தெளிவாக சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். எப்போ பாவம் செய்ய மாட்டான்னா, தான் தேவனுடைய வித்து என்கிற அறிவை பெற்றவுடன் அவன் பாவம் செய்ய மாட்டான். அந்த அறிவு அவனுக்குள்ளே வரல, ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கிறான், அந்த அறிவு வரல, அந்த நாலேஜ் வரல அப்படின்னா ஒருவேளை அவன் பாவம் செய்ய முடியும். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1:12. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படி. அப்போ ஆண்டவருக்கு பிள்ளைகளாகிறது எப்படி ஆக முடியும்? ஏன்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லியாச்சு. ஏன்னா அவனுக்குள்ள தேவனுடைய வித்து இருக்குன்னு சொல்லிச்சு. ஆனால் நாம் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம்? அதுதான் வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து, இயேசுதானுடைய ஆண்டவர், அவர்தானுடைய இரட்சகர் என்று எந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பிதாவிற்கு பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்தார்னா உரிமையை கொடுத்தார். அப்போ பிதாவுக்கு பிள்ளையாகிறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கொண்டால் நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாகிற முடியும். ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாய் ஆக முடியும். அப்போ ரட்சிக்கப்படுறது எப்படி? அடுத்த கேள்வி, ரட்சிக்கப்படுறது எப்படி? அதை தான் ரோமரில் பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு வாயில் அறிக்கையிடணும். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் சிலுவையிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்க. இதை ரெண்டை செஞ்சோம்னா நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம். அப்போ ரட்சிப்பு பெறுவது எப்படி? பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து, இயேசுதான் என்னுடைய ஆண்டவர், இயேசுதான் என்னுடைய இரட்சகர் என்ற வாயில அறிக்கை செய்யும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் தேவனுடைய வித்தாக இருக்கிறோம். மட்டுமல்ல, வசனம் சொல்லுது, அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினால் நாம் என்ன செய்கிறோமா? நாம் பிறந்திருக்கிறோம் என்று பேதுரு எழுதுவார். அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அழிவில்லாதது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனால் அவர் என்ன எழுதுறாரு? அழிவில்லாத வித்துன்னு எழுதுறார். அழிவில்லாத வித்து அப்படின்னா அப்போ என்ன சொல்ற வராரு? ஒரு வித்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தேவனுடைய வசனமும் செய்ய முடியும். ஒரு வித்து என்னெல்லாம் செய்யுமோ அதை எல்லாவற்றையும் தேவனுடைய வசனமும் செய்யும். இப்போ சயின்ஸில் நம்ம படிக்கும்போது பலவிதமான செல்கள் சேர்ந்தது தான் ஒரு உறுப்பாக மாறுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள், குணம், கேரக்டர் என்பது அவனுடைய குரோமோசோமில் இருந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து வெளிப்படும். அதாவது பிறவி குணம்னு சொல்கிறாங்க இல்லையா? பிறவி குணம் அதெல்லாம் மாறாதுங்க, பிறவி குணங்க அப்படி சொல்கிறாங்க பாருங்க. அது என்னன்னா, ஒரு மனிதனுடைய குரோமோசோம்லே அவனுடைய கேரக்டர் என்னவா இருப்பான் என்பது டிசைன் பண்ணப்படுது. இதை தான் டிஎன்ஏ டெஸ்ட்டில் இதில் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒரு வியாதிக்கு காரணம் சில சொல்கிறாங்கல்ல, பரம்பரை வியாதி அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சு, அவங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, அதனால் அவருக்கு இருக்குது. அப்போ வியாதிகளுக்கு, சில வியாதிகளுக்கும் சில விதமான உணர்வுகளுக்கும் காரணம் அல்லது முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே அந்த மனிதனுடைய குரோமோசோமின் குணாதிசயம். அந்த குரோமோசோம்லேயே அது எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கோம்? வைக்கப்பட்டிருக்கிறோம். யாராலும் எதுனாலும் இந்த குரோமோசோம்களை மாற்றவே முடியாது. எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10:16 வசனம். எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு
நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. அதாவது புதிய உடன்படிக்கையிலே தேவன் எப்படி உடன்படிக்கை, அதாவது எப்படி பிரமாணங்களை எழுதுகிறார் என்றால், பழைய உடன்படிக்கையில் மோசேக்கு கற்பலகைகள் எழுதி கொடுத்தார். அப்போ தேவனே எழுதின அந்த கற்பலகையை கோபத்தில் உடைச்சி போட்டு அப்புறம் மோசேவே எழுதுகிறார். ஆனால் இப்பொழுது புதிய உடன்படிக்கையில் தேவன் அவருடைய பிரமாணங்களை நம்ம இருதயத்தில் வைக்கிறாராம், வச்சுட்டு நம்முடைய மனதில் எழுதுகிறார். அப்போ நம்முடைய இருதயத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கையை தேவன் அவருடைய கட்டளைகளை நம்முடைய இருதயத்தில் வச்சு மனசில், மைண்டில் என்ன செய்கிறாரு? எழுதி வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா நம்முடைய குரோமோசோம்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். குரோமோசோமில் தான் ஒரு மனிதனுடைய கேரக்டர் என்னன்றது எல்லாமே அதிலேயே ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறுகிறோமோ, அப்போ இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய வார்த்தையின் மூலம் நம்முடைய குரோமோசோமில் இருக்க கேரக்டரவே மாற்றுறாராம். அல்லேலூயா. நம்முடைய குணாதிசயம் டக்குன்னு அதுவாக மாறிடாதுங்க. யாருனாலையும் மாற்ற முடியாத சில மோசமான கேரக்டர் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஏன்னா அவர் எங்கேருந்து மாற்றுறாரு? அதனுடைய வேறு எங்கேயோ அங்கேருந்து மாற்றுறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய குரோமோசோம்களில் அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய குணாதிசயங்களை அவர் மாற்றுகிறார். அவருடைய வார்த்தைகளை நம்முடைய குரோமோசோம்களில் அவர் எழுதி வைக்கிறார். இருதயத்தில் மனதில்னு சொல்கிறோம். அந்த இருதயம் மனதெல்லாம் ஒரு உறுப்பு, அதெல்லாம் பல செல்களினால் ஆனது. அந்த செல்லுக்குள்ளே தான் குரோமோசோம் இருக்குது. அப்போ ஆண்டவர் டிஎன்ஏவே மாற்றினாராம். அப்போ நம்முடைய கேரக்டரை ஆண்டவர் மாற்றுறாருன்னு சொல்லும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணும்போது வேறு ரிப்போர்ட்டு கிடைக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணும்போது அது தேவனுடைய சாயலை, நாம் தேவனுடைய வித்து என்பதை அதை காண்பிக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது நம்முடைய கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் கொலைகாரன் கூட ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் கொலை செய்ய மாட்டான். எப்படி அது நடக்குது? தேவனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு அவன் கடைசியில் என்ன பண்ணுறான்? அவன் ஆண்டவருடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவான். அவனை அடித்தாலும் அவன் என்ன செய்கிறான்? அதை வாங்கிக்கிறான். அவன் திரும்ப அடிக்கிறது இல்லை. இது எப்படி நடந்துச்சு? சும்மா தியாகமாக அப்படி நடந்ததா? கிடையாது. தேவன் அவருடைய குணத்தை இந்த மனிதனுடைய குரோமோசோம்களிலே அவர் எழுதி வைக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கேரக்டர் மாறுது. எப்படி மாறுது? அவருடைய வார்த்தை அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது. அப்போ தேவனுடைய வார்த்தை சகலத்தையும் மாற்றும். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு இல்லையா, வானமும் பூமி ஒளிந்து போனால் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. அப்புறம் என்ன சொன்னார்? உலகம் அழிகிறதுக்கு முன்பாக என்னுடைய வார்த்தையும் வார்த்தையில் உள்ள சிறு எழுத்தாகிலும் என்ன செய்யாது? மாறாதுன்னு சொன்னார். அப்போ வார்த்தைக்கு தேவன் அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையான தேவன். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வசனம் மரபணு மாற்றத்தை கொண்டு வருகிற வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யுது? மரபணு மாற்றத்தை அது கொண்டு வருகிறது. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தைக்கு அதிக மரியாதை கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் ஏன் வார்த்தைன்னு சொல்கிறோம், ஏன் வார்த்தைக்கு அதிக மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது புரியும். வாசிக்கலாம். 2 பேதுரு 1:4. 2 பேதுரு 1:4. உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி
திவ்ய சுவாபம் அப்படின்னா அந்த சுவாபத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல குணத்தை நிர்ணயம் செய்வது நம்முடைய டிஎன்ஏ குரோமோசோம். இப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற அப்படின்னு சொல்கிறாரா, உண்டான அப்படின்னு சொல்கிறாரா? உண்டான அப்படின்னா அது கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயம், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை அவர் சொல்லலை. அப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான அப்படின்னா உண்டான கேடு அப்படின்னா எதை குறிக்கிறார் அவர்? ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை அவர் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. கரப்ஷன் அப்படின்னா கேடு. இது எதில் நடந்திருக்குது? சுவாபத்தில் நடந்திருக்குது, குரோமோசோமில் நடந்திருக்குது, டிஎன்ஏல நடந்திருக்குது. யாருடைய டிஎன்ஏல? ஆதாம் செய்த பாவத்தினால ஆதாமுடைய டிஎன்ஏல என்ன ஆயிடுச்சு? இந்த கரப்ஷன் கேடு அங்கே நடந்துருச்சு. ஆகையினால ஆதாமுடைய வித்தாக எல்லாரும் பிறக்கும்போதே கேட்டின் பிள்ளைகளாக தான் பிறக்கிறாங்க. அப்போ அவருடைய திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு அப்போ ஏற்கனவே கெட்டுப்போன டிஎன்ஏ, கெட்டுப்போன குரோமோசோம், இது ஆதாம்னால் ஏற்பட்டுச்சு. இப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னா எந்த சயின்ஸும் சரி பண்ண முடியாது. சயின்ஸுக்கு மீறின ஒருத்தர் தான் அதை செய்ய முடியும். அப்போது இதை ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு? அவருடைய திவ்ய சுவாபத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் ஆகும்படி, அதாவது கேட்டின் சுவாபத்தில் இருந்த நம்மை அவருடைய சுவாபத்திற்கு நாம் என்ன செய்யணுமா? மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதா? மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்கள். 3 வார்த்தை போடுறார். மகானா ரொம்ப பெருசு, மேன்மையான அதுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது, அருமையான அதை கேட்கும்போதே நமக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்காராம்? கொடுத்துருக்கிறார். இது எதுக்கு கொடுத்தாராம்? எதுக்காக கொடுத்தாரு? கெட்டுப்போன டிஎன்ஏவை, கெட்டுப்போன குரோமோசோமை. ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்சதுனால கெட்டுப்போச்சு. ஒட்டுமொத்த மனுக்குலத்துடைய குரோமோசோமும் கெட்டுப்போச்சு. இந்த டிஎன்ஏவை ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாய், அவருடைய திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி அவருடைய சுவாபத்திற்கு ஒப்பாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்கிறாரு? அவருடைய வசனத்தை கொடுக்கிறார். அதை தான் அழிவில்லாத வித்துங்கிறார். அப்போது வசனம் உள்ள போக 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 அதை இருதயத்தில் பதித்து வைக்க நம்முடைய குரோமோசோம்களினுடைய கெட்டுப்போன குரோமோசோம்கள் மரபணு மாற்றமடைந்து தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான நல்ல குரோமோசோம்களாக மாற்றப்படுகிறது. குரோமோசோம் மாறிடுச்சுன்னா நம்முடைய கேரக்டர் மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்தை ஆவலோடு செய்த மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு அதே ஆவலோடு செய்ய முடியாது. குற்ற உணர்வோடு வேணால் செய்யலாம், கோபத்தில் வெறுப்பிலை செய்யலாம். ஆனால் பிரியப்பட்டு ஆசைப்பட்டு என்ன செய்ய முடியாது? ரட்சிக்கப்பட்ட மனிதன் அதே பாவத்தை பிரியப்பட்டு செய்ய முடியாது, குற்ற உணர்வில் தான் அவன் செய்வான். அது ஏன் நடந்துச்சுன்னா அவனுடைய மரபணு மாற்றம் நடந்திருக்குது. குரோமோசோமில் டிஎன்ஏல மரபணு மாற்றம் அங்கே நடந்திருக்கிறது. எப்படி இது நடக்குது? இது நடக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய வசனங்களை அவர் கொடுக்குறார். ஆங்கிலத்தில் எக்ஸீடிங் கிரேட் அண்ட் ப்ரீசியஸ் ப்ராமிசஸ். எக்ஸீடிங் கிரேட் அண்ட் ப்ரீசியஸ்னால் விலை மதிப்பு மிக்க, விலை மதிப்பு இல்லாத, ப்ரீசியஸ் ப்ராமிசஸ் வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு வருது. அப்போ ப்ராமிஸை, வாக்குத்தத்தங்களை நாம் படிக்கும்போது, அதை விசுவாசிக்கும்போது தேவன், அதாவது படிக்கும்போது நம்ம மனசில் வச்சுக்கிறோம், மனதில் வைத்து அதை திரும்ப திரும்ப நாம் சொல்ல ஆரம்பிக்கும்போது, நாம் எப்போ திரும்ப திரும்ப சொல்லுவோம்? அதை நம்பும்போது தான் சொல்லுவோம். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் சூழ்நிலையவே திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்னா நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம்? சூழ்நிலையை நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சூழ்நிலையவே 4 பேருக்கு ஃபோன் போட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் எதை நம்புறீங்கன்னு அர்த்தம்? சூழ்நிலையை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, முதல்ல சூழ்நிலையை என்ன செய்யக்கூடாது? திரும்ப திரும்ப தியானம் பண்ணக்கூடாது, திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு மாறாக நீங்கள் என்ன செய்யணும்?
மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களை வேதத்திலேருந்து எடுத்து அதை இருதயத்தில் வச்சு அதை திரும்ப 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 நீங்கள் என்ன செய்யணும்? அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி சொல்ல ஆரம்பிக்கும்போது நீங்கள் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும்போது தேவன் நம்முடைய குரோமோசோம்களில், நம்முடைய டிஎன்ஏல கேரக்டரை மாற்றுகிறார். எதை வச்சு? அவருடைய வார்த்தையை வைத்து, அவருடைய வாக்கு தத்தங்களை வைத்து. அல்லேலூயா. 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி எங்கே உதிக்குதான்? உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அங்கே என்ன சொல்கிறாரு? மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? அதிக உறுதியான, அதாவது இதை நீங்கள் அசைக்கவே முடியாது, இது அவ்வளோ உறுதியான தீர்க்க தரிசன வசனம் அது நமக்கு இருக்குது. வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸி, அதான் சொல்கிறார் ஆங்கிலத்தில் வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸின்னு வருது. இதை கவனிங்கிறார். சூழ்நிலை அல்ல, நீங்கள் எதை கவனிக்கணும்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அதை நீங்கள் நம்பும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, விடிவெள்ளி உதிக்க ஆரம்பிக்கும். எங்கே உதிக்குதான்? எங்கே உதிக்குதான்? இருதயங்களில். அப்போ அவர் வெளியில் உதிக்கிற சூரிய உதயத்தை சொல்லலை, விடிவெள்ளி இருதயத்தில் உதைக்குது. அப்போ இருதயத்தில் யார் இருக்கிறா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்தில் இருக்கிறார். அப்போ விடிவெள்ளின்னா யாரை குறிக்குது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. விடிவெள்ளி உதிக்குது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ மாற்றம் உடனே வெளியில் நடக்காது. முதல்ல எங்கே நடக்கும்? சூழ்நிலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் மாற்றம் எங்கே நடக்கும்? இருதயத்தில் தான் நடக்குமே தவிர நீங்கள் பார்க்கிற விதமாய் எடுத்தோடனே நடக்காது. இருதயத்திலே மாற்றம் நடந்த பின்புதான் பார்க்கும் விதத்திலே மாற்றங்கள் நடக்கும். அப்போ விடிவெள்ளி இருதயத்திலே உதிக்கிற வரை தீர்க்க தரிசன வசனத்தை உறுதியாய் என்ன செய்யணுமா? நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். ஆதாம் செய்த பாவத்தினால் மனிதன் இழந்து போன மகிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து பாடுகளை அனுபவித்து தம்முடைய மகிமையை முழுமையாக இழந்து மனிதனுக்கு அந்த மகிமையை திரும்ப எடுத்து கொடுத்தார். இதுதான் ஆண்டவர் செஞ்ச வேலை. அப்போ நம்முடைய குரோமோசோம்களில் தேவன் எழுதி வைக்கிறார். எப்போ எழுதி வைக்கிறாரு? மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்கும் போது. விசுவாசித்தா என்ன செய்வோம்? அதை நாம் பேசுவோம். விசுவாசித்தேன் ஆகையால். அப்போது விசுவாசிக்க ஆரம்பித்தோம்னா நாம் அதை பேசுவோம். அப்போ நம்ம பேச்சு சொல்லிடுறோம். நாம் எதை விசுவாசிக்கிறோம்? சூழ்நிலையை விசுவாசிக்கிறோமா? மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத எது சொல்லும்? நம்முடைய பேச்சு சொல்லும். அதனால தான் நம்ம சொல்கிறது வார்த்தையில் கவனமாக இருக்கணும். எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியணும். சூழ்நிலையின் வார்த்தைகளை அல்ல, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்காக கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும்? எடுத்து பேசும்போது தான் சூழ்நிலை மாறும். சூழ்நிலையின் மாற்றம் எடுத்தோடனே சூழ்நிலையில் வராது, நம்முடைய இருதயத்தில் வரும். ஏன்னா இருதயத்தில் அதுக்கு முன்னாடி கவலை, கண்ணீர், போராட்டம், அவிசுவாசம் இதுதான் அங்கே இருக்குது. இப்போ அதெல்லாம் முதல்ல மாறணும். இருதயம் விசுவாசத்தினால நிரம்பணும். அப்படின்னா இருதயம் எப்போ விசுவாசத்தினால் நிரம்பும்னா வசனம் உள்ளே போக 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 தான் இருதயம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும். அப்போ வசனத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை படிக்கும்போது, அதை அதிகமாக கேட்கும்போது தான் இருதயம் விசுவாசத்தில் வளர ஆரம்பிக்கும். இருதயத்தில் விசுவாசம் வளர ஆரம்பிக்கும்.
அப்போ இருதயம் மாற்றப்பட்ட பின்புதான் நம்முடைய சூழ்நிலை நாம் பார்க்கிற வகையிலே மாற ஆரம்பிக்கும். இதுதான் ஆண்டவர் வைக்கிற ப்ரொசீஜர். அப்போ இருதயத்தில் அந்த மாற்றம்னு சொன்னேன் இல்லையா, அது ஆக்சுவலாக எங்கே ஆரம்பிக்குது? நம்முடைய டிஎன்ஏல ஆண்டவர் மாற்றுகிறார். நம்முடைய குரோமோசோம்களிலே தேவன் அந்த குணாதிசயத்தை தேவன் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா உலக மனிதன் சொல்லுகிற கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதன்படி வாழக்கூடாது. அதில் சில நேரம் வெற்றி கிடைக்கும், சில நேரம் தோல்வி கிடைக்கும். தேவன் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. உலகத்தை படைத்தவர் என்ன சொல்லுகிறாரோ, நம்மை படைத்தவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் என்ன செய்யணும், நம்ம கவனிக்கணும். அதன்படி வாழும்போது அந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செய்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உலகத்தை ஜெயித்த ஒருவர் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறாரு. மனுஷகுமாரனாய் வந்து ஜெயித்தார், கடவுளாக வந்து ஜெயிக்கலை. மனுஷகுமாரனாய் வந்து ஜெயித்த அவர் சொல்கிறாரு, நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், என்னைய கொஞ்சம் கவனிங்கிறார். என் வார்த்தையை கவனிங்க. என் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது என்ன நடக்கும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெற்றியை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். அதுதான் அவர் சொல்கிறார். அப்போது நாம் தேவனுடைய சாயல், தேவனுடைய வித்து என்று சொல்லும்போது எந்த வகையில் தேவனுடைய வித்தாக இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய வசனத்தை, ஏன்னா அதுதான் அழிவில்லாத வித்து. நாம் அவருடைய வித்து என்பது நமக்கு புரியணும். ஃபஸ்ட்டு அவருடைய வித்து எப்படி செயல்படும் என்பது புரிந்தாதான் நாம் அதை போல செயல்பட முடியும். அப்போ இதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படின்னா நாம் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்த வசனங்களையும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தையும் என்ன செய்யணுமா? தீர்க்க தரிசனம் பேசுகிற பிரசங்க யாருன்னு சொல்லலை, தீர்க்க தரிசன வசனம் அது எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது. வெளியில் வந்து பேசுகிற தீர்க்க தரிசனத்தை நம்புங்கன்னு சொல்லலை, தீர்க்க தரிசன வசனத்தை பிடிக்கணும். கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் காப்பார், அது தீர்க்க தரிசன வசனம். நான் இனிமேல் தான் போகிறேன், ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். அந்த மாதிரி கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு உண்டாகும், நான் அதை சுதந்திரிப்பேன். அப்போ இது எல்லாமே தீர்க்க தரிசன வசனங்கள். உன்னதங்களில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை என்ன செய்யணும்? இதை விசுவாசிக்கணும். இதை நாம் வாயில் சொல்லாமல் விசுவாசிக்கவே முடியாது. சொல்ல தான் இருதயம் அதற்கு நேராய் திரும்பும், ஆண்டுடைய வசனத்துக்கு நேராய் திரும்பும். அதனால தான் நாம் அதிகமாக எதை கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய காது எதை அதிகமாக கேட்குது? உலக மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளையா அல்லது தேவ மனிதன் பேசுகிற வார்த்தையா? நாம் எதன் பக்கம் நம்முடைய காதை வைத்திருக்கிறோமோ நம்முடைய இருதயம் அந்த பக்கம்தான் இருக்கும். அப்போ நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? உலக மனிதர்கள் போல சூழ்நிலையின் பக்கமே காதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சூழ்நிலை நல்லா இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், எதற்குமே கவலைப்படக்கூடாது. ஆண்டவரை உறுதியாக என்ன செய்யணும்? பிடிக்கணும். அவருடைய வசனத்தை அதிகமாக என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். அதை அதிகமாக என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அதை இருதயத்தில் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். வசனம் உள்ளே போக போக நம்முடைய கேரக்டரை ஆண்டவர் மாற்றிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் விசுவாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா, வசனத்தை டெய்லி படித்து அதை இருதயத்தில் வச்சு மறுபடியும் அந்த சோதனைகளை கடந்து வரும்போது ஒரு ஸ்டேஜில் அதுதான் நம்முடைய லைஃப் ஸ்டைலாகவே மாறிடும். நமக்கு வேறு மாதிரி வாழவே தெரியாது. அப்படி ஆண்டவர் மாற்றி விட்டுருவார். எல்லா நேரமும் விசுவாசித்து வாழ ஆரம்பிச்சிருவோம். விசுவாசிக்கிறது இப்போ கஷ்டமாகவே தெரியாது. ஆனால் ஆரம்பத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பை ப்ராக்டிஸ் ஆண்டவர் என்ன செஞ்சிடுவார்? நம்முடைய குரோமோசோம்களிலே நான் அவருடைய வித்து என்பதை அதில் மாற்றி எழுதிடுவார். அப்போ குரோமோசோமில் என்னுடைய கேரக்டர் மாற்றப்படும். இதற்கு முன்பாக விசுவாசிக்கிறது யோசித்த என்னுடைய கேரக்டர் இப்போது ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடும்? அது இணக்கமாய் செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வார்த்தையை படிக்கும்போது, கேட்கும்போது, வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியாருடைய செய்திகளை நாம் கேட்கும்போது நம்முடைய பழைய மோசமான சுவாபங்கள் மாற்றப்பட்டு புதிய நல்ல சுவாபங்கள் நம்முடைய டிஎன்ஏலே தேவனால் எழுதப்படுகிறது. இதை நம்புங்க. அது எங்கே எழுதப்படுது? எனக்கு ஒன்றும் ஃபீலிங்கே இல்லைன்னு. எல்லாமே ஃபீலிங்கில் ஓட
ஃபீலிங்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் அழுகிற ஃபீலிங் இருக்கும், ஒரு நேரம் சந்தோஷத்தில் ஆடுற ஃபீலிங் இருக்கும், ஒரு நேரம் என்னன்னே தெரியாது சும்மா உட்காந்துருப்போம். ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஃபீலிங்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இது ஃபீலிங்கில் வர்றதில்லை, இது விசுவாசத்தில் வர்றது. ஆண்டுடைய வார்த்தை நம்புறதுல தான் இது வரும். அல்லேலூயா. இதனால தான் வாக்குத்தத்தங்கள் மிக மிக முக்கியம் என்று அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அதை மெயினாக பேசுகிறாங்க. பவுலும் அதை பேசுகிறாரு, பேதுரு அதை சொல்கிறாரு, யோவான் அதை தான் சொல்லுவார். யோவான் தான் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாகவே இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி அப்படின்லாம் எழுதுவார். அப்போது எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லா புனிதர்களும் ஆண்டுடைய வார்த்தையை தான் என்ன செய்கிறாங்க, மேன்மைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு அந்த வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நாமளும் என்ன செய்யணும், சூழ்நிலையின் மத்தியில் மோசமான சூழ்நிலை இருக்குன்னா முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் தேவனுடைய வித்து, நீங்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய தன்மையிலே இருக்கிறீர்கள். இப்போ இந்த சூழ்நிலையை நீங்கள் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். காரணம், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோட அரணான கோட்டையாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் தேவன் நம்மோடு இருந்து நம்ம என்ன செய்கிறாராம், அவர் விடுவிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்யணும்னா, நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ஏற்றுக்கொண்டவர்களுக்கான ஆசீர்வாதம். இது இப்போ ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு இது நடக்குமானா நடக்காது. கண்டிப்பாக ஆபத்து நேரத்தில் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் அங்கே வர முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவன் ஆண்டவரை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்காது. அப்போ யாருக்கு கிடைக்கும், யார் கூட ஆண்டவர் இருப்பார் அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய வித்துக்களோடு தேவர் என்ன செய்கிறார், அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்போது வாக்குத்தத்தங்கள் மிக மிக முக்கியம். அதை படிக்கிறதும் கேட்குறதும் அதை விட முக்கியம். ஏன்னா இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம விசுவாச அறிக்கைன்னே புக்கு கொடுக்குறோம், அதில் எல்லாமே தேவனுடைய வசனங்கள் இருக்குது. அதை டெய்லி என்ன செய்யலாம், டெய்லி உட்காந்து அதை படிக்கணும். அதை அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க. அப்போது இதை பேசும்போது நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய வெண்கல கதவுகளை தேவன் என்ன செய்வார், உடைத்து போடுவார். அது மட்டுமல்ல, இருப்பு தாழ்பால்களை தேவன் நொறுக்கி போடுவார். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு பிரச்சனை, ஒரு விஷயத்துக்காக. ஆனால் அது கிடைக்கவே கிடைக்காது. எல்லா கதவும் அடைப்பட்ட மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்றமே இருக்காது. அப்படிப்பட்ட இருப்பு தாழ்பால்களை தேவன் என்ன செய்வார், நொறுக்கி போடுவார். நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி நேரத்துலலாம் ஒன்றே ஒன்று தான் யோசிக்கணும். எரிகோ கோட்டை, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றுமே செய்யலைங்க. அவ்வளவு பெரிய கோட்டை, அவ்வளோ அகலமான கோட்டை, அதுதான் பாதுகாப்பு. இவங்க யாரும் கடப்பாரையை ஈட்டியை வச்சு குத்தலை, உடைக்கலை, எதுவுமே செய்யலை. ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் என்ன செய்ய, அவரோட சுற்றிட்டு மட்டும் வா, அவ்வளோதான். ஆண்டவர் சொன்னதை சொன்னபடி செய்யும்போது தேவன் அந்த எரிகோ கோட்டை என்ன செய்தார், ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு, இடிக்கப்பட்டுச்சு. இதை ஒருவேளை மாம்ச ரீதியாக ஜனங்கள் எல்லாரும் போராடி அதை உடைக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 வருஷமாக அது ஆயிருக்கும். அதை உடைக்கணும்னா அவ்வளோ நாள் ஆயிருக்கும். அதுக்குள்ளே எல்லாம் சோறு உடைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், உலகம் பார்க்கிற விதத்தில் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில், இதுவரை நடந்திராத வகையில் அந்த எரியோ கோட்டையை உடைச்சார். அப்போ எரியோ கோட்டையவே ஆண்டவரால் உடைக்க முடியும்னா, உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய இருப்பு தாழ்பால்களை, வெண்கல கதவுகளை தேவனால் என்ன செய்ய முடியும், ஈஸியாக உடைச்சு போட முடியும். இருப்பு தாழ்பால்களை நொறுக்க முடியும். அது மட்டும் இல்லை, அதை நொறுக்கிறது எதுக்கு தெரியுமா, ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக. மறைவான பொக்கிஷங்களை தேவன் எடுத்து என்ன செய்வார், உங்களுக்கு அதை தரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ரட்சித்ததே கஷ்டத்திலே வாழுன்றதுக்காக இல்லை, அவருடைய ஆசீர்வாதத்தில் வாழணுன்றதுக்காக. அவருடைய பிள்ளைன்னு ஆயிடுச்சுன்னா நாம் அவருடைய எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளிகள். நாம் சுதந்திரர், நமக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. அவருக்குண்டான எல்லா காரியமும் நமக்கு உண்டானது. ஐஸ்வர்யமாக இருக்கலாம், தெய்வீக சுகமாக இருக்கலாம், நல்ல வாழ்க்கையாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், எல்லாமே தேவன் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்கள். அந்த உரிமையை தேவன் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சூழ்நிலையை பார்த்து கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலையின் மத்தியிலே மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களையும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களையும் நாம் எடுத்து அதை இருதயத்தில் வைத்து வாயில் அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது
முதல்ல மாற்றம் இருதயத்தில் நடக்குது, அடுத்து மாற்றம் வெளிப்படையான வகையிலே சூழ்நிலையிலே நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் இதுக்கு முன்னாடி என்ன உபதேசம் சொன்னார்? முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. அடுத்த வசனம். போதும். இந்த இப்போ ஆண்டவர் 3வது வசனத்தில் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிட்டீங்கன்றார், சுத்திகரிக்கப்பட்டுட்டீங்கன்றார். அப்போ என்ன உபதேசம் அவர் கொடுத்தாரு, எதை சொன்னார்? அதை கேட்டதுனாலே சுத்தமாயிட்டீங்கன்னு வேற சொல்கிறாரு. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் வசனத்துலேருந்து படிக்கணும். நான் மெய்யான திராட்சை செடி, நான் தான் உண்மையிலே என்னது திராட்சை செடி. என் பிதா யார்? திராட்சை தோட்டக்காரர். ஏன் என் பிதான்னு சொல்கிறாரு? இங்கே இன்னும் அவர் எங்கே போகலை? சிலுவைக்கு போகலை. அதனால் என் பிதான்னு சொல்கிறார். என்னில் கனி கொடாமல் இருக்கிற கொடி எதுவோ அதை பிதாவானவர் என்ன செய்கிறார்? இதுதான் பழைய உடன்படிக்கை. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார். ரைட்டுங்களா? இப்போ ஓமையாகவே பேசுகிறார். அடுத்து 4வது வசனத்தில் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதே போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க. திராட்சை செடி ஓமையாக சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, நான் தான் திராட்சை செடி, நீங்களெல்லாம் கொடிகள். நீங்கள் என் கூட சேர்ந்து இருந்தால் தான் கனி கொடுப்பீங்க, என் கூட சேர்ந்து இல்லைன்னா கனி கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, நானே திராட்சை செடி. அதாவது நான் மெய்யான திராட்சை செடின்னு மூலம் சொன்னார். இப்போ அதையே சுருக்கி எப்படி சொல்கிறாரு? நானே, வேறு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் ஒன்றும் செய்யக்கூடாது. அதாவது ஒருவன் என்னிலும், ரைட்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை இருதயத்தில் வச்சு அவர் தான் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் அவனிலும், ஒருவன் என்னிலும் அப்படின்னா நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம் பாருங்க, அதை சொல்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் அவனிலும் நிலைத்திருக்கணும். அப்படின்னா அவர் எப்படி என்னில் நிலைத்திருப்பார்? அப்படின்னா அவருடைய வசனத்தின் மூலம். அவருடைய வசனத்தை நாம் படித்து 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 அதை நம்ம இருதயத்தில் வைக்கும்போது தேவன் நம்மில் என்ன செய்கிறார்? ஏன்னா வசனம் படித்து மனப்பாடம் பண்ணாதான் வசனம் என்ன சொல்லுது, எதை செய்யணும்னு சொல்லுது, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதுன்றதே நமக்கு தெரியும். சிலபஸே தெரியலன்னா எக்ஸாம் எழுத முடியாது. அதுதான் சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு 6வது வசனத்தை, ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். இப்போ 7வது வசனம், நீங்கள் என்னிலும். ரைட்டா? நீங்கள் என்னிலும், அந்த வார்த்தை மாறவே இல்லை.
5ஆம் வசனத்தில் ஒருவன் என்னிலும், 7ஆம் வசனத்தில் நீங்கள் என்னிலும் சொல்லிட்டார். அடுத்தது பாருங்க, நான் அவனிலும்னு 5ஆம் வசனத்தில் சொன்னவர் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? என் வார்த்தைகள் உங்களிலும். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு பிசாசுடைய தந்திரமே ஜனங்கள் வார்த்தையை கேட்டக்கூடாது, கேட்டாலும் அவங்க இருதயத்தில் அது பதியக்கூடாதுன்றதான் அவனுடைய முக்கிய நோக்கமே. அதுதான் வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவது தூங்குவாங்க, வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுற சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. எங்கே டான்ஸு பாட்டு எல்லாம் நிறையா இருக்குதோ அங்கே தான் போய் உட்காந்துருப்பான். எங்கே சடங்கு சம்பிரதாயம் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அங்கே உட்காருவான். வசனத்தை ஒரு அரை மணி நேரம் நார்மலாக பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியார் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டார்னா அவனால் அங்கே உட்காரவே முடியாது. ஏன்னா பிசாசு உட்கார விடாது. வார்த்தையை மட்டும்தான் கேட்க விட மாட்டான், மற்ற எல்லாத்துக்கும் போய் உட்காருவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ ஆண்டவர் வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்க, என்னை ஆண்டவர்னு ஏற்றுக்கிட்டீங்க, நல்லது. இப்போ நீங்கள் என்ன எனக்குள்ளே நிலைச்சிருக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்குள்ளே நிலைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? என் வசனங்களை நீங்கள் படிக்கணும், அதை மனசில் வைக்கணும், அதை அறிக்கையிடணும். சூழ்நிலையின் மத்தியிலே அதை நீங்கள் என்ன செய்யணும்? செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அப்படி செய்யும்போது நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியம் உங்களுக்கு செய்யப்படும். அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க? ஏன்னா வசனம் உள்ளே போயிடுச்சு, வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கறதுனால என் பிதா என்ன செய்வாரா? என் பிதா மகிமைப்படுவார். அது மட்டும் இல்லை, எனக்கும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க? அப்போ ஆண்டவருக்கு சீசன் ஆகணும் அப்படின்னா தனியாக போய் சீசத்துவ பயிற்சியெலாம் பெறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சீசத்துவ பயிற்சி, நாங்கள் நடத்துகிறோம், எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்ல. அதனால தான் பைபிள் படிக்காமல் இருந்தால் விஷயங்கள் புரியலைன்னா இப்படித்தான் கண்ட பக்கம் போய் உட்காந்துருப்போம். அது இல்லை, பைபிளை ஒழுங்காக படித்தோம்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா பிதா வந்து சந்தோஷப்படுவார், மகிமைப்படுவார். எனக்கும் எப்படி இருப்பீங்க? அப்போ நீங்கள் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருந்தால் எனக்கு சீசர். அதை தான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் யார்? எனக்கு சீசர்களாக இருக்கிறீர்கள். அப்போ கனிகளை நீங்கள் எப்போ கொடுப்பீங்க? அடுத்த கேள்வி. ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, அதன்படி நீங்கள் செயல்படும் போது நீங்கள் கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் இப்போ மறுபடியும் 3வது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது. அப்போது பரிசுத்தம் ஆகிறதுக்குன்னு தனியாக போய் ஒரு கூட்டத்தில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. எதுதான் நம்மளை பரிசுத்தமாக்குது? தேவனுடைய வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்குறது. தேவனுடைய வார்த்தையை நம்ம செயல்படுத்தும் போது தான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறோம், நாம் ஆண்டவருக்கு சீசர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. இதை எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய டிஎன்ஏல, நம்முடைய குரோமோசோம்களில் அவர் நம்முடைய கேரக்டரை மாற்றுகிறார். அவர் மாற்றாமல் நமக்குள்ளே எந்த மாற்றமும் நடக்காது. அல்லேலூயா. நான் சுயமாக எல்லாம் மாற்றிடுவேன்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அல்லேலூயா. இதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாடுகளை பட்டார், நமக்கான ஆசீர்வாதங்களை அவர் சுதந்தரித்து நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. எங்களுடைய குரோமோசோம்களிலே தேவனே, எங்களுடைய டிஎன்ஏக்களிலே நீர் நாங்கள் உம்முடைய வித்தாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நீர் ஆண்டவரே அதிலே எங்களுடைய சுவாபத்தை மாற்றுகிறீங்க, எங்களுடைய கேரக்டரை மாற்றுறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் தேவனுடைய வித்து, தேவனுடைய சாயலாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துறீர், அதற்காக நன்றி. அதனால் ஆண்டவரே, உம்முடைய சாயலின்படி நாங்கள் செயல்பட கர்த்தாவே எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வசனங்கள் எங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் செய்ய, அதன்படி நடக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.